first journal is, what is the first journal? Basu started business with capital rupees 50,000. So இந்த journal ரெண்டு என்ன அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா கேஷ் அக்கவுண்ட்டும் பாசுஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ இந்த journal எப்படி வரும்? Cash account data to Basu's capital account rupees 50,000. Next one, purchased furniture னு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So அங்க எந்த ரெண்டு அக்கவுண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா furniture account to cash account. பிசினஸ் ஃபுல்லாக furniture வந்து கம்பெனி விட்டு கேஷ் வந்து வெளியில போகுது. அப்ப என்ன ஜர்னல் இருக்கு அப்படின்னா furniture account data 6,000 to cash account data 6,000. So we furniture bought for cash. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஷினரி வந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்? ஹரிஷ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப அங்க ரெண்டு அக்கவுண்ட் அங்க என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மெஷினரி அக்கவுண்ட்டும் ஹரிஷ் அக்கவுண்ட் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? சோ கிரெடிட் பர்ச்சேஸ் வரும்போது நம்ம என்ன கொடுக்கணுங்க? நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். So we have mentioned the name. So machinery account data 10,000 to Harish account data 10,000. Machinery bought on credit அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். Goods purchased for cash, purchased for cash. என்ன ரெண்டு அக்கவுண்ட்ஸ் அங்க இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டும் கேஷ் அக்கவுண்ட்டும். சோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் கம்பெனிக்கார் வந்திருக்கு, கம்பெனில இருந்து எது வெளியில போயிருக்குங்க? கேஷ் வெளியில போயிருக்கு. சோ the journal entry is purchase account data 4,000 to cash account data 4,000. So goods bought for cash. 18th என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்பெனில இருந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்காங்க. சோ கம்பெனில இருந்து கேஷ் வெளியில போயிருக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம். எத்தனை ரூபீஸ் இருக்குன்னா 100 ரூபீஸ். அப்போ டூ அக்கவுண்ட்ஸ் அங்க என்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட்டும் கேஷ் அக்கவுண்ட்டும். கேஷ் வெளியில போனதுனால அது கிரெடிட் சைடு வரும். ஜர்னல் என்ட்ரி என்னது? இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ் அக்கவுண்ட் டேட்டா 100 ரூபீஸ். சோ இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு. சோ இதுதான் நமக்கு ஜர்னல் என்ட்ரி. இந்த ஜர்னல் என்ட்ரியை நம்ம அடுத்தது எதுல போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இப்போ லெட்ஜர்ல எதெல்லாம் நம்ம எடுக்கணும், எதை வச்சு போடணும் அப்படின்னா இதுல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குங்க? எதுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும்? கேஷ்க்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ நான் எதுக்கு எழுதிட்டேன்? கேஷ் அப்படின்னு. அடுத்தது எதுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும்? பாசுஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ அதுக்கு நான் போடணும்னு போட்டாச்சு. அடுத்தது என்னங்க? பர்னிச்சர். சோ பர்னிச்சரும் எடுத்து நான் எழுதிட்டேன், அதுக்கு நான் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். கேஷ் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஒரு தடவை கொடுத்தா போதும், மறுபடியும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மெஷினரி, மெஷினரியும் எடுத்து எழுதிட்டு அதுக்கு நான் தனியா லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது ஹரிஷ் அப்படிங்கிறவருக்கு நான் லெட்ஜர் தனியா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, கேஷும் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? மறுபடியும் வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்கு. ஓகேவா? இன்சூரன்ஸ் பிரீமியம் எடுத்து. சோ இப்ப இதுக்கு நான் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்க? லெட்ஜர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இப்ப எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? கேஷ் அக்கவுண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சோ கேஷ் அக்கவுண்ட் அப்படிங்கறத எடுத்து எழுதிக்கோங்க. கேஷ் அக்கவுண்ட் அப்படிங்கறத எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்க எங்கெங்கெல்லாம் கேஷ் இருக்கு அப்படிங்கறது பாருங்க. ஓகேவா? எங்கெல்லாம் கேஷ் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் கேஷ் இருக்கா? எஸ். சோ கேஷ் இப்ப க்ளோஸ் பண்ணிக்கோங்க. யூ க்ளோஸ் த கேஷ். ரிமைனிங் என்ன இருக்குங்க? பாசுஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கு. அது எந்த சைடு இருக்கு? கிரெடிட் சைடு இருக்கு. அப்ப நீங்க அங்க லெட்ஜர்ல எங்க எழுதணும்? டெபிட் சைடு எழுதணும். ஓகேவா? சோ பாசுஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படிங்கறது இங்க டெபிட் சைடுல எடுத்து எழுதுங்க. அடுத்து பாருங்க, மறுபடியும் என்ன கேஷ் இருக்கு? செகண்ட் என்ட்ரி கேஷ் இருக்கு. கேஷ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? பர்னிச்சர் இருக்கு. எந்த சைடுல இருக்கு? டெபிட் சைடு இருக்கு. அப்ப அந்த பர்னிச்சரை லெட்ஜர்ல எங்க எழுதுவீங்க? கிரெடிட் சைடுல எழுதுங்க. பை பர்னிச்சர் அப்படின்னு கிரெடிட் சைடுல எடுத்து. ஓகேவா? அடுத்தது வேற எங்க கேஷ் இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு கேஷ். சோ கேஷ் க்ளோஸ் பண்ணிக்கீங்க. ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் எந்த சைடு இருக்கு? டெபிட் சைடு இருக்கு. சோ லெட்ஜர்ல அது எங்க எழுதுவீங்க? கிரெடிட் சைடுல எழுதுங்க. ஓகேவா? சோ கிரெடிட் சைடுல எழுதுங்க. அப்புறம் வேற எங்க கேஷ் இருக்கு? சோ க்ளோஸ் த கேஷ். ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? இன்சூரன்ஸ் பிரீமியம். இன்சூரன்ஸ் பிரீமியம் டெபிட் சைடு இருக்கு. அப்போ ஜர்னல்ல டெபிட் சைடு இருக்கிறத லெட்ஜர்ல எங்க கொண்டு கொடுப்பீங்க?